السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஓதி வந்த மிகவும் அற்புதமான ஒரு துஆ. யார் இதனை ஓதுகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல செய்திகளை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏதோ ஒரு விடயத்தில் நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அந்த விடயத்தில் அல்லாஹ் வெற்றியை நமக்கு வழங்குவான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஓதி வந்த மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யகீனோடு இஹ்லாஸோடு இந்த துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கும் பதில் வழங்குவான். நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நாம் யகீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை கேட்க வேண்டும். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபுஜாஅத்திஷ் ஷர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபுஜாஅத்தில் கைர் வ அஊது பிக மின் ஃபுஜாஅத்திஷ் ஷர் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குறைந்தது ஒரு தடவையாவது ஓதுவோம். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். நாமும் ஓதுவோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான். அதே போன்று ஒரு விடயத்திற்காக நாம் இதனை ஓதுவோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாம் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.